சுமார் 1000 ஆண்டு பழமையான சிவாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சண்டையிடும்போது பாண்டியர்கள் 2 முறை சோழர்களிடம் தோற்று ஒரு சிவாலயத்தில் தஞ்சமடைகிறார். அந்த சிவாலயத்தில் அன்று இரவு சிவபெருமான் பாண்டியன் கனவில் வந்து, நாளை உனது போர் படை தளபதியாக நான் வருகிறேன், போரில் வெற்றி உனக்கு தான் என்கிறார்கள். மறுநாள் போர் தொடங்குகிறது. அந்த போரில் சிவபெருமான் வந்து போர் படை தளபதியாக வந்து சோழர்களை விரட்டி அடிக்கிறார். மறுபடியும் சோழர்கள் வருகிறார்கள், மறுபடியும் விரட்டி அடிக்கிறார். இப்படி 2 முறை தோல்வியேற்ற சோழர்கள் ஒரு காலத்தில் இவனை வெல்ல முடியாது என்று சொல்லி சூழ்ச்சியால் வெல்லலாம் என்று நஞ்சாடை தயாரித்து பாண்டியருக்கு கொடுத்து விடுகிறார்கள். அன்று இரவு சிவபெருமான் கனவில் தோன்றி, உனக்கு ஒரு ஒற்றன் நஞ்சாடை கொண்டு வருகிறான், அதை தவிர்த்து விடு, இல்லையென்றால் நீ புஷ்பமாகி விடுவாய் என்று சொல்கிறார். இதை கேட்ட பாண்டியன் மன்னன் பக்கத்தில் இருக்கும் சிவசிலையில் அதை தூக்கி எறிகிறார். அது பஸ்பமாகி விடுகிறது. இப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்ச சிவபெருமான் ராஜபாளையம் அருகில் உள்ள தேவதானம் என்ற ஊரில் அமைந்திருக்கிறார்.